இந்த ஸ்டோரியில ஒருத்தர் பக்கம் மட்டும் தான் நியாயம் இருக்கு. அது யாருங்கிறத நீங்களே சொல்லுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். ஒரு பழைய கோயில்ல ஒரு சிறப்பான மணி ஒன்று இருக்கு. இது முன்னாடி யாராவது பொய் சொன்னாங்கன்னா அது ஒலி எழுப்பி அவங்கள காட்டி கொடுத்துரும். அப்படி சிறப்பு வாய்ந்த மணி இருந்த அதே கோயில்லையே ஒரு சிலை திருட்டு போகுது. அந்த சிலையை திருடுறது அந்த ஊர் தலைவரோட மகன் தான். ஆனா அது அங்க இருக்க யாருக்குமே தெரியல. எப்படியாவது அந்த திருடனை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக யார் யார் மேல சந்தேகம் இருக்கோ அவங்க எல்லாம் கூப்பிட்டு அந்த மணி முன்னாடி நின்று நான் திருடலன்னு சொல்றாங்க. அவங்க சந்தேகப்பட்ட நபர்கள்ல அந்த ஊர் தலைவரோட மகனும் ஒரு ஆளா இருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரியே நான் திருடலன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா அந்த மணி எந்த ஒரு ஒலியுமே எழுப்பல. இதனாலேயே ஊர்ல இருக்க மக்கள் எல்லாமே ரொம்பவே குழப்பம் அடைஞ்சாங்க. அப்போ கூட்டத்துல இருந்து ஒரு நபர் இவங்க சந்தேகப்பட்ட எல்லார் கையிலயுமே பச்சை கலர்ல ஒரு மருந்து தடவிட்டு யார் ரொம்ப பயப்படுறாங்களோ அதாலேயே இந்த மருந்து கருப்பு கலர்ல மாறிடும், கண்டிப்பா அந்த திருடனுக்கு பயம் இருக்கும்னு சொல்றாரு. இதை கேட்டு அந்த ஊர் தலைவரோட பையனும் பயந்துகிட்டே அவங்க கையை மறைக்கிறாங்க. இது மூலியமாவே அவர் தான் அந்த சிலையை திருடினாருங்கிறத ஊர் மக்கள் எல்லாருமே கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் அப்படி செஞ்சேன்னு கேக்குறப்போ இப்போதான் அவர் ஒண்ணு சொல்றாரு. இந்த சிலை ரொம்பவே மதிப்பு மிக்க ஒண்ணு, ஆனா இதை எங்க அப்பா பக்கத்து ஊருக்கு விற்க நினைக்கிறாரு. ஊர் தலைவரா இருக்கிறதுனாலே அவர்கிட்ட யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியல, அதனால அந்த சிலையை நான் திருடல, ரொம்ப பாதுகாப்பா ஒரு இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே அவர் அந்த சிலையை திருடினாரா இல்ல பாதுகாப்பா வச்சிருந்தாரா? உங்களோட பதில் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.